வணக்கம் நண்பர்களே. திமுகவோட முதல் விக்கெட் விழுந்துருச்சு மாதிரி தெரியுது. விழுந்துருச்சு மாதிரி என்ன, விழுந்துருச்சு. நேரா இந்த விக்கெட்டு பண்ணையூருக்கு தான் போகும் அப்படி நல்லா தெரியுதுங்க. தோப்பு வெங்கடாச்சலம் திமுகவுடைய பொறுப்பில் இருந்தெல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? அநேகமா அவர் தாவேக்காவுக்கு போறதுக்காக தூது விட்டுட்டு இருந்திருப்பாரு. திமுக தலைமை மோப்பம் பிடிச்சு போகதான் போறாரு, எல்லா பதவிகளையும் பறிச்சிடலாம் அப்படின்னு அவரை டம்மி ஆக்கினாங்க. உடனே செய்தியாளரை பார்த்துட்டாரு. எங்க கட்சி பதவி பறிச்ச உடனே செய்தியாளரை பார்ப்பாங்களா? அப்போ ரூட்டு விஜய் இருக்கின்ற தாவேக்காவுக்கு தான் நல்லா தெரியும். விஜய் தலைமையிலான தாவேக்காவில் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்களில் பலர் மனது டப் டப்னு அடித்து கொள்கிறது. அதுல தோப்பு வெங்கடாச்சலம் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு பாருங்க. அவருக்கு அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டாங்களாம். என்னங்க, செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே அவர் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். திரு எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் பல பொறுப்புகள் இருந்தவர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கினவரை எடப்பாடியும் ஒதுக்கி வைக்க நேரா திமுக தாவினாருங்க. முக்கியமான பொறுப்புலாம் கொடுக்கப்பட்டதுங்க. அந்த மாவட்டத்துடைய ஈரோடு மாவட்டத்துடைய பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. கடந்த தேர்தலையும் போட்டிட்டார். என்ன சொல்றாரு, தேர்தல் எல்லாம் தோல்வி அடையறதுக்கே திமுகவுடைய பல முக்கிய பிரமுகர்கள் காரணம் அப்படிங்கிறார். யார? முத்துசாமி தான் சொல்றாரு. அண்ணன் முத்துசாமி மீது மிகுந்த மரியாதை உண்டு. நான் கல்லூரி காலத்திலே அவர் அமைச்சராகி விட்டார். அவர் எனக்கு குறையொன்றும் சொல்லவில்லை. அது என்ன மாதிரி சொல்றாரு அப்படின்னா, தேர்தலை போட்டிட்டாரு, தோல்வியுற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்ன விட்ட போறாரு தெரியுமா? முத்துசாமி முன்னாள் அமைச்சர், அந்த மாவட்டத்துக்கு செயலாளர் என்ன சொல்றாரு, அவரு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னாரு ஜெயிக்கணும் இன்னாரு ஜெயிக்க கூடாதுன்னு முக்கிய பொறுப்புல இருக்கவங்களே சொல்லுவாங்களா? இந்த சின்னத்துக்கு போடாதீங்க, திமுகவுக்கு போடாதீங்க, உதயசூரனுக்கு போடாதீங்க, ரெட்டலிக்கு போடுங்கன்னு அவரே சொன்னதா சொல்றாருங்க. அதே மாதிரி அத்திக்கடவு அவனாசி திட்டம், அதுல வர்ற தண்ணீர் அது அண்ணா திமுக காலத்தில் கொண்டு வரப்பட்டது, திமுக காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுல இருந்து தண்ணியே பெருந்துரைக்கு வரல. பெருந்துரைக்காரருங்க தோப்பு வெங்கடாச்சலம் வரவே இல்லை. அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாராம், முட்டி மோதி பார்த்தாராம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டையும் சொன்னாராம், முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி கிட்டையும் சொல்றாராம், முத்துசாமி கிட்டையும் சொன்னாராம். ஒரு சொட்டு தண்ணி வரல, விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ போய் அண்ணன் செங்கோட்டையனை பார்த்தேன், ஒரு கோரிக்கை வைத்தேன், அடுத்த நாளே தண்ணி வந்துருச்சு, தண்ணி இல்லாத காலத்துல அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை படிச்சாரு பாருங்க. அப்பவே நமக்கு நல்லா தெரியுது, ஐயா தாவேக்காவுக்கு போறதற்கு அடி போட்டாருன்னு. திமுக தலைமை அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருச்சு. அண்ணா திமுக இருந்து திமுகவுக்கு வந்தவங்களுக்கு எப்படியாவது மாறிட மாட்டோமான்னு இருக்காங்க. ஏன்னா அண்ணா திமுகவுக்கு அப்படியே டயகனல் ஆப்போசிட்டுங்க, நேரடி எதிர்கட்சி திமுக. அங்கிருந்து வந்தா ஒட்டுமா? ஒட்டாதில்ல. அதுவும் பதவியில் எதிர்பார்ப்பாங்க. ஆட்சிக்கு வந்திருந்தாவது ஏதாவது பொறுப்பு கிடைக்கும், அதுல கொஞ்சம் நல்லா இருக்கலாம், இதெல்லாம் நினைச்சுதான் வருவாங்க. அதுவும் இல்லை, பொறுப்பும் இல்லை, பதவும் இல்லை, ஆட்சி அதிகாரமும் இல்லை. இல்லை 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 என்ன அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இருக்குன்னு சொல்ற தாவேக்காக தானே போக நினைப்பாங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது திமுகவின் முதல் விக்கெட் சாய்ந்தது. அதற்கு பெயர் தோப்பு வெங்கடாச்சலம். பின்னாலேயே நிறைய விக்கெட் எல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கு. ஓபிஎஸ் நம்ம ஏற்கனவே பேசணும், ஒரு முக்கியமான விக்கெட், ஏற்கனவே பல தடவை போகிறதுக்கான ஆசையை காட்டினவர். நம்மளும் போட்டோம், நிறைய பேர் வியூ பண்ணாங்க, பல பேர் அதை பத்தி பேசினாங்க, எப்படியாவது ஓபிஎஸ் போயிடுவாரோ அப்படின்னு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பத்திரிகையாளரை நான் பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லைங்க அதெல்லாம் போக முடியாதுங்க, ஏதோ கட்சி மாறி வந்துட்டோம், அங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாராம். அப்படி சொன்னாரு அப்படின்னா மாறிடுவாருன்னு அர்த்தம். இப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். திமுகவுக்கா வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவரு விடிஞ்சதுன்னு போய் சேரலையா? அதுவும் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை காலையில பார்த்தாரு, சாயந்தரம் பார்த்தாரு, அடுத்த நாள் பார்த்தா போய் சேர்ந்துட்டாரு. இப்படியும் பண்ணுவாரா? நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், அப்பவே போய் பாருங்க. அப்படி ஒரு காமெடியா நடந்துக்கலாமாங்க? இப்ப அவரு தாவேக்காக்கு போமாட்டேன்னு சொன்னாருன்னு தான் அநேகமா போயிருவாரு தெரியுது. அவரு போக விரும்பலனாலும் அவர் பையன் ரவீந்திரநாத் அப்போ பேச்சு நடத்திட்டு இருக்காரா தாவேக்காவோட. வந்தால் எந்த பதவி கிடைக்கும், அடுத்து மக்களவை தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பீர்களா, இதெல்லாம் சொன்ன தாவேக்கால சொன்னாங்களாம். ஐயா நீங்க வராதீங்க, உங்கள் தந்தையார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இழுத்து கொண்டு வாருங்கள்னு சொன்னாங்களாம். அவரு இழுத்துட்டே இருக்காராம். ஓபிஎஸ் மாட்டேன்
போறேங்கிறாராம். அப்படிதான் சொல்வாரு, பொசுக்குன்னு போயிடுவாருங்க, அங்கே போய் சேர்ந்துருவாரு. அப்படி இருக்கிற ஒரு நிலைமை அநேகமா ஓபிஎஸ் டிக்கெட்டும் தாவேக்காவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. ஏனென்றால் ஓபிஎஸும் அவருடைய மகன் ரவீந்திரநாத்தும் எந்த பொறுப்பும் கிடைக்கவில்லை. அவர் இரண்டு பேருக்கும் எந்த பொறுப்பும் திமுகவில் கிடைக்கவில்லை. இவர்கள் விசுவாசம் காட்டட்டும், பிறகு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை நினைக்குதான். நாம எப்போ விசுவாசம் காட்டுறது, இவங்க எப்போ பொறுப்பு தர்றதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களாம். இதை தவிர மற்ற நிறைய டிக்கெட்டுகள், திமுக இருக்கிற டிக்கெட்டுகள் எல்லாம் போறதுக்கான ஆசையில் இருக்காங்க. மனோஜ் பாண்டியன் எடுத்துக்கங்க, எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆனா என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க? கட்சியில் ஏதாவது பயன் இருக்குமா திமுகல? சும்மா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் தாவேக்காவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் அடங்கி போயிட்டாங்க. ரீல்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ரீல்ஸால் வந்த கட்சின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் ஐயா மு.க. ஸ்டாலின் எவ்வளவு ரீல்ஸ போட்டாரு. சைக்கிள் போனா ரீல்ஸ், பஸ் ஓடினா பஸ்ல போனா ரீல்ஸ், எவ்வளவு ரீல்ஸ், மெட்ரோல போனா ரீல்ஸ் போட்டாங்கல்ல. பசங்களோட வீடியோ கால் பண்ணாருன்னா ரீல்ஸ், எத்தனை ரீல்ஸ் போட்டாங்க. அந்த காலத்தில் ரீல்ஸ் மோகம் இருந்ததுங்க. என்ன தேர்தல்ல எடுபடல, அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பா இருக்காங்க. விஜய் நடந்தால் ரீல்ஸ், உட்கார்ந்தா ரீல்ஸ், ட்ரெயின்ல போனா ரீல்ஸ், பேசினா ரீல்ஸ், எங்க போனாலும் ரீல்ஸ். அப்படி ஒரு ரீல்ஸ். ஐயா விஜய் தான் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிட்டால் அவர் என்ன செய்தாலும் ரீல்ஸ் இருக்கார். அந்த சமயத்துல அவருடைய பையன் இயக்குனர் ஆயிட்டாரு, ஜேசன் சஞ்சய். அவர் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா அதுல இருந்து பிக்கப் ஆகி அவ்வளவு வைரல் ஆகுது. என்ன காரணம்? ஜேசன் சஞ்சய்க்காகவா? உண்மையை சொல்லுங்க, அது திரு விஜய்க்காக. அவருக்காக இருந்த மவுஸ் தான் அவர் பையனுக்கு வந்து சேருது. அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் அப்படி வைரல் ஆகுது. அந்த அளவுக்கான ஒரு டாப் லெவலுக்கான பாப்புலாரிட்டியில் அவர் இருக்காருங்க. அதே மாதிரி கர்நாடகத்துக்கு போகணும்னு நினைச்சாரு அந்த முதலமைச்சர், ஐயா வந்துடாதீங்க, அப்போ நிலைமை சரியில்லைன்னாங்க. இங்க இருக்கணும்னா போகாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா அதுல போய் திரு விஜயுடைய புகழ் தேசிய அளவில் நிலைத்து நிற்கும் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சாங்க. பாடா அதுக்கு ஒரு பிளாக் பண்ணலாம் நினைச்சாங்க. அங்கே சிஎம் இப்போதைக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு வராட்டி என்ன எப்போது போகாம இருந்துட போறாரு. அப்போ ரீல்ஸ் வரத்தான் செய்யும். நம்ம யார் சீட்டு காலியாகுது பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? திமுக ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்களாம். மோப்பம் பிடிச்சு வச்சிருக்காங்களாம். இதெல்லாம் காலியாகிற கேஸ், இதெல்லாம் இருக்காது. இந்த மூத்ததுலாம் இருக்குதே திமுகல, அதெல்லாம் இருந்துரும், பசங்களெல்லாம் அனுப்பி விட்டுரும் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு மூத்த தலைவர் ஜெகத் ரட்சகன், அவர் அப்படியே கெட்டியா இருக்காரு திமுகல, பையனை மட்டும் போய் வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. இதை பத்தி யாருக்குமே பெருசா பேசிக்கல. திமுக ரொம்ப அதிர்ச்சி தாங்க, வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு போய் ஜெகத் ரட்சகன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சாருன்னா எப்படி பேசுவாங்க? ஐயா உங்க பையன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்க பையன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. எங்க இருக்காரு? தாவேக்கால் இருக்கிறாரு. தாவேக்கால் நல்லா இருக்கிறாரா? சூப்பரா இருக்காரு அப்படின்னு ஜெகத் ரட்சகன் சொல்லுவாரா? நான் சொன்னேன், அவன் தான் கேட்கவில்லை அப்படின்னு புகார் சொல்ல முடியுமா? ஏன்னா அநேகமா இவரும் சீட்டு கிடைச்சா போயிடுவாரு. இப்படி திமுக ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க. இன்னும் போக பாருங்க, நம்ம டெய்லி வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு டெய்லி ஒருத்தர் நடைய கட்டுவாங்க. நன்றி, வணக்கம்.